இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் மல்லி இலையும் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, உப்பு, 3 பச்சை மிளகா, 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகத்தை முன்னாடியே சேர்த்திக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் ஆட் பண்ணி அதிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அந்த தண்ணியை சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 1/2 ஹவருக்கு இதை அப்படியே வச்சிட போகிறோம். கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவருக்கு இருக்கணும். அப்போ தான் அதோட மசாலாலாம் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் நான் ஒரு 1/2 ஹவர் கழித்து ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் சேர்த்திக்கிறேன். நான் அந்த ஆயில்லையே குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்திக்க போகிறது கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு மசாலா கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நான் அதையுமே அந்த கடாயில் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணதும் கரண்டி வச்சு நான் கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது சிக்கனோட ஒன் சைடு வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. நான் அதோட நெக்ஸ்ட் சைடையும் திருப்பி போட்டுக்கிறேன். சிக்கனோட மேக்ஸிமம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 6 to 7 மினிட்ஸ் தான். நீங்கள் அதுக்கு மேலே விட ரப்பர் மாதிரி ஹார்டாகிட்டே போகும். இப்போ பாருங்கள் சிக்கன் ரொம்ப நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது கிரேவி. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சுக்கா மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்கன்னா சுக்கா மாதிரி ஆகிடும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஆயிலெலாம் அங்கங்கே பிரிஞ்சு வந்து அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இந்த சிக்கன் செய்ய மேக்ஸிமம் 12 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிட்டேன். 30 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கிட்டேன். வேறு எந்த ஹெவி ஒர்க்கும் இதில் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் பாருங்கள், நம்ம லேசாக அழுத்தம் கொடுத்தாலே உடையிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்திக்கிறேன். எனக்கு உப்பு லேசாக பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இல்லைன்னா நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போதே 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.